ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மதுரை மல்லி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம ரியலிஸ்டிக் ஃப்ளார்ஸு ஃபுமிரன் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நான் 0.8 mm திக்னஸில் நம்ம அந்த ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தோம் இல்லையா, அதே கட் அவுட்டை எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அது எப்படி கட் பண்ணணுன்றத வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்க ஃபோம் ஷீட் கலர் வந்து ஐவரி கலர் தான் எடுத்திருக்கேன், 0.8 mm திக்னஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட்டு இது வந்து ஃப்ளார் வந்து நம்ம செமி ப்ளூம்டுன்னு சொல்லலாம், இல்லை சிங்கிள் லேயர் ஃப்ளார்னு சொல்லலாம். மதுரை மல்லின்ற நேம்லேயும் நம்ம இதை சொல்லிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த ஃப்ளவரை செய்கிறதுக்கு ஒரு பெட்டலை எடுத்து அதை வந்து அயன் பாக்ஸில் லோ ஹீட்டில் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் அது சுருங்கி விழும்போது அந்த ஹீட்லேயே வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் அந்த பெட்டலை வந்து ஒரு ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ பெட்டலோட ஷேப் தான் வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ளவரை வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அந்த பெட்டல்ஸ் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஓவர்லாப் ஆகிற மாதிரி பார்த்து நீங்கள் அந்த ஹீட்லேயே வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி ஒரு நம்ம ஃபோம் ஷீட்டில், அதாவது அந்த ஐவரி கலர் ஃபோம் ஷீட்டில் க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் இருக்க ஆயில் பேஸ்டல்ஸை வந்து நான் கலர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஸ்டெம் கட் பண்ணி அந்த ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் கூட க்ளூகன் வச்சு அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்மளோட இந்த மதுரை மல்லி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் இங்கே செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவர் வந்து கிட்டத்தட்ட சிங்கிள் லேயர் மதுரை மல்லி அண்டு செமி ப்ளூம்டு இந்த எல்லாமே வந்து இந்த ஃப்ளவர் சேமாக தான் வரும். ஸோ இது மதுரை மல்லின்னு நம்ம இப்போ நேம் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம மதுரை ஸ்டைலில் இதை வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து அந்த டைப் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு அந்த ஃபைனல் அவுட்லுக் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் இதை டைப் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எடுத்து நான் அந்த மதுரை ஸ்டைலில் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் கட்டியிருக்கேன். ஸோ ஃபைனலாக பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் இப்போ இது வந்து ஒரு 100 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் அந்த மதுரை ஸ்டைல்லையே வந்து அந்த அதாவது க்ராஸாக உருட்டி கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் கட்டியிருக்கேன். ஸோ அது இவ்வளோ 100 ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம கட்டும் போது எனக்கு வந்து கரெக்டாக 8 இன்ச்சஸ், அதாவது ஒரு அரை முழத்துக்கு தான் வந்து இந்த ஃப்ளவர் வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர்ஸோடு சேர்ந்து மல்லி, முல்லை அண்ட் ஜாதி எல்லாமே டபுள் லேயர் இந்த ஃப்ளவர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது சேல்ஸுக்கு. ஸோ ரெடி ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஃபோம் ஷீட், ரா மெட்டீரியல்ஸ் அது எதுவும் வந்து நான் சேல்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ ரெடி ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸை வந்து கட்டினதாகவும் வாங்கிக்கலாம், கட்டாமலும் வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ வந்து ரா மெட்டீரியல்ஸ், ஃபோம் ஷீட் அந்த மாதிரி எதுவும் வந்து நான் சேல்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா நீங்கள் எந்த ஃப்ளார் வேணுங்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் அது ஒரு 100 ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு ஸ்ட்ரிங் கட்டிட்டேன். ஸோ அதோட அளவு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ்க்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.